ஹே ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹார்ட் பீட்டோட பார்ட் 8 தாண்டா பார்க்க போகிறோம். பார்ட் 7 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் போன பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, கயலவ அவளோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக கொரியா வந்திருப்பா. அண்ட் ரிச்சி அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஜங்குக் அவன் இவங்களெல்லாம் வச்சு எப்படி மேய்க்க போகிறோமோ அப்படின்னு தெரியாத மாதிரி அப்படியே உட்காண்ட்ருந்துருப்பான். சரி ஓகேடா வாங்க நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டேய் மச்சான் செம்ம ஜாலியில் கையில் வந்துட்டாடா. ஐயோ அன்னைக்கெல்லாம் பறக்குதே தூகுதே. டேய் ரிச்சி அமைதியாக உட்காந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் பறகுற கொட்டையை எடுத்து அமுக்கிடுவேன், புரியுதா? டேய் என்னடா சொல்கிற? அமுப்பேன் கடிப்பேன். டே மச்சான் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுடா. டேய் அசிங்கமாக பேசாதுடா. ஆமாம்ல கொஞ்சம் அசிங்கமாக போயிடுச்சா? சரி விடு. டே மச்சான் இன்னைக்கு வேற ஆனந்தமாக இருக்குடா, ஆனந்த பேரொழியாக இருக்குடா. என்ன பண்ணுறதுனே தெரில, கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு எல்லாத்துக்கப்புறம் எனக்கு இவ்வளோ வச்சே சமாளிக்க முடியல. இல்லை இவ தங்கச்சி வேற வந்து 2 பேரும் என்ன ஆட்டம் போட போகிறாங்களோ தெரில. அவங்களோட குடும்பத்தையும் அப்படியே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கோமா, சரியா? நல்லா சாப்பாடு போட்டு அவன் நல்லா வளர்த்துக்கோ. நம்மளுக்குன்னு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் உனக்கு புரியவே புரியாதுல்ல. டேய் என்னடா ஏதோ நான் தான் கூப்பிட்டு வந்து உட்கார சொன்ன மாதிரி. உங்கள் அப்பாவும் ஓகே சொல்லியிருக்காரு சரியா? உனக்கு தான் தெரியும்ல அப்பாவுக்கு அவர் குடும்பம்னா எவ்வளோ பிடிக்கும்னு. அவர் வேணும்னா அவரோட பாட்டியை கூட கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வைப்பார். அதெல்லாம் நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. நான் நினச்சிட்ருக்காரு அவன் மனசில். நம்ம கிட்டலாம் கேட்கணும்னு நினச்சாரா? என்கிட்ட கேட்கணும்னு நினச்சாரா? உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஆனால் எனக்கு தெரில. உங்ககிட்ட எதுக்குடா ஜங்கு கேட்கணும்? அவர் கேட்டு கேட்டு தான் உன்னை வளர்த்தாரா? நீ கொஞ்சம் அமைதியாக இரு. கையில் வந்ததில் இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு கூட ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல. அவள் வீட்டில் தனியாக தானே இருக்கா, நானும் போயிடுவேன். நீ தனியாக அந்த பிள்ளை என்ன தான் பண்ணுவியோ? நேற்று நீ பண்ணியே அதில் என் மனசெல்லாம் எவ்வளோ வலிச்சது தெரியுமா? ஜங்குக்கா நீ பண்ணுறது தப்புடா, ரொம்ப பெரிய தப்பு. நான் இதுக்கெல்லாம் உன்னை சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். அது தெரியாமல் பண்ணிட்டம்மா. தெரியாமல் இப்படி தான் பண்ணுவாங்களா? அந்த பொண்ணு எவ்வளோ பயந்துச்சு தெரியுமா? வயன் என்னதான் இருந்தாலும் உன் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் என் மேலே அவளுக்கு நிறையா நம்பிக்கை இருக்குது. நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன்னு அவன் நினைக்கிறான். ஏன் முன்னாடி நீ இப்படிலாம் பண்ணா அவள் என்ன நினைப்பா சொல்லு? சரி விடு, நான் பண்ணது தப்பு தான். நான் எதுவும் சொல்லலை சரியா? நீ என்னமோ பண்ணிக்கோ. கையில் நான் நேற்று தான் உன்னை நினச்சேன் தெரியுமா? நீ இன்னைக்கு வந்து நிற்கிற, என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வரணுமாக்கா? இன்னொரு வீட்டுக்கு நீ மருமகளானதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருந்து யார் வந்தாலும் சொல்லிட்டு தான் வரணும்னு சொல்லுவியா? என்ன ரூல்ஸ் போடுவியா நீ? அக்கா நீ மாறிட்டப்போ. அப்படியெல்லாம் கிடையாது, நான் சும்மா தான் கேட்டேன். அக்கா நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு தெரியுமா? என்ன சர்ப்ரைஸ்? அது நான் மட்டும் வரல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம இந்தியாவில் ஒரு பூனை வளர்த்தோம் தெரியுமா? ஆமாம் மினி, அதுக்கு நீ இப்போ அதையும் தூக்கிட்டு வந்துட்டேன். பூனையை தூக்கிட்டு வந்துட்டியா? ஆமாம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பாக்ஸில் அப்படியே இந்த பூனையை ஓப்பன் பண்ணி வைக்கிறா. அது ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும். நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது அது கூட தான் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் தி டைம் விளையாண்டுக்கிட்டே இருப்பீங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதை தூக்கிட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கு அவன் ஃபேஸே மாறிடுது. இது என்ன ப்ரீடு பூனைன்னே தெரில. என்னம்மா இதெல்லாம்? இது எப்படிம்மா இங்கே வளர்க்க முடியும்? வெளியே விட்டுட்டு வா. எங்க என்னதான் இருந்தாலும் பூனை இல்லை அத்தை, நான் வளர்த்த பூனை அத்தை, வச்சுக்கலாமே. கையில் தெரியாமல் கூப்பிட்டுட்டு வந்துட்டா, இல்லை எடுத்துகிட்டு வந்துட்டா. சாரி, எங்கே நம்ம வளர்க்கலாங்க. கையில் போகும்போது அவகிட்ட கொடுத்துடலாம். ஆமாம் மாமா, நானே கூப்பிட்டு போயிடுறேன் மாமா. பூனை இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அக்காவுக்கு இந்த மினியை ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? இந்த பூனைலாம் கொரியாவில் நல்லா பார்க்க கூட முடியாது. இது என்ன ப்ரீடுன்னு கூட தெரில. இதை வச்சுட்டு என்ன பண்ணுவ? இது எவ்வளோ க்ளீன் பண்ணும் தெரியுமா? எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியுமா? பெட்டுன்னு வளர்த்தா மட்டும் போதுமா என்ன? பண்ணிடுவியாடி? எங்க நான் பண்ணுறேங்க, ப்ளீஸ் நான் வச்சுக்கிறேனே. நான் சொல்கிறத யாருமே இங்கே கேட்க மாட்டீங்களே. நீ வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஊராட்சியம் தான் பார்த்துக்கிறேன்டி, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காம அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே வெளியே போயிடுறான்.
டேய் வாத்துக்கடா இப்படி கொச்சிக்கிட்டு போகிறான். பூனை எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. இதில் வேற கையல் கூப்பிட்டு வந்துருக்கா. இப்போ க்யூட்டாக தானே இருக்கும். டேய் அடங்குடா. இப்போ தான் உன் லவரை பார்த்துருக்க, அதுக்காக நீ குதிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு நீ இப்படியாடா. நாளை முள்ளடா மச்சான். நான் கிளம்புறேன், ஜங்குக்கு போயிட்டான். ஆண்டி நான் போயிட்டு வரேன். சரி ரேஸ் தங்க குட்டி, அவனை பார்த்துக்கோ, அவன் எப்பயுமே இப்படி தான். நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். இந்த ஜங்குக் டியூடே இப்படி தான். டே ரிச்சி பார்த்தது போதும்டா, வாடா. டேடே இருறா வரேன். என் மைனா கிட்ட சொல்லணும்ல. யாரும் மைனா ரிச்சி? ஆண்டி அதில் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் சும்மா தான் சொன்னேன். ஆண்டி பாய் போயிட்டு வரேன். அப்புறம் என் மைனா போயிட்டு வரேன்டி. ஐயோ நீதான் பார்த்த வைக்கமா வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிச்சி அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். லட்டு திருடரே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு இங்கே கையல் அவள் அப்படியே நினச்சிக்கிறா. நீங்கள் இங்கே செம்ம ஹாப்பி, உங்கள் தங்கச்சி வந்துட்டா, உங்கள் பூனையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டா. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபன்னுக்கு கொஞ்சம் கூட பாரபட்சமே கிடையாது. எப்பயுமே நீங்கள் ஃபன்னாக தான் இருப்பீங்கன்னு நிறைய அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். சரிம்மா வயன், நான் கிளம்பணும். ஜங்குக்கு வரும்போது அவன்கிட்ட நீ எல்லாமே சொல்லிடு. நான் இப்போ கிளம்பி உங்கள் அங்கிள் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்படியே நாளைக்கு நைட்டு தான் வருவோம். சரியா? நாளைக்கு நைட்டா? அதை பார்த்து போயிட்டு வாங்க. எல்லாமே ரெடியாக பேக் பண்ணி வச்சிட்டிங்களா? நான் ஹெல்ப் பண்ணுவா? ஐயோ நேற்றே நிறையா ஹெல்ப் பண்ணிட்டேன். நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேம்மா வயன். இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது. நான் போயிட்டு மற்றதெல்லாம் பார்க்குறேன். அத்தை நாங்கள் வேணா வந்து உங்களை விட்டுட்டு போகுவா? இல்லை அதெல்லாம் வேண்டாம். நீ நீ விடுவ, திரும்ப வரும்போது எப்படி வருவ? எப்படி கேப் பிடிக்க தெரியுமா உனக்கு? இல்லை அத்தை. சரி விடு, அப்போ நானே போய்க்கிறேன். கையல் சேஃபாரு, பத்திரமாரு. இங்கே படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், புரியுதா? நான் ஒரு 2 டேஸில் வந்துடுவேன். ஜங்குக் மாமா ஏதாவது பண்ணாருன்னா நான் வந்ததுக்கப்புறமா நீ என்கிட்ட சொல்லு, புரியுதா? வயன் தங்கச்சி நல்லா பார்த்துக்கோ, என்ன கேட்டாலும் கொடு. அத்தை கவலைப்படாதீங்க, நான் அக்கா மாமா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். கண்டிப்பாக கையல். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. அப்புறம் என்னக்கா நீயும் நானும் மட்டும் இந்த பெரிய வீட்டில், இவ்வளோ பெரிய வீட்லையா இருக்கீங்க? ஐயோ எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கணுமே. அக்கா நான் எந்த ரூமில் தங்குறது? நான் பெரிய ரூமில் தான் நான் தங்குவேன். இங்கே இருக்கிறதுலே பெரிய ரூம் என்ன ரூம்? ஒன்று மாமாவோட ரூம், இன்னொன்று ஜங்குக் மாமாவோட ரூம். நீயும் அவரை மாமான்னு தான் கூப்பிடுறியா? ஏன் நான் கூப்பிட்டா என்ன, அவர் எனக்கும் மாமா தானே. அப்படிலாம் இல்லை, நீ கூப்பிடக்கூடாது. நீ அவரை அப்படிலாம் கூப்பிடாதுக்கா, நீ அவரை புருஷனு கூப்பிடு. சி இந்த மாதிரி கிரிஞ்சாலாம் நீ தான் கூப்பிடுவ. அக்கா சும்மா சொன்னேன். ஆனால் மாமான்னு கூப்பிடுறதும் நல்லா தான் இருக்கு. என்ன ஜங்குக் மாமாவுக்கும் உனக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லவ்வெல்லாம் ஸ்டார்ட் ஆகலை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி போயிட்டுருக்கு. என்னக்கா சொல்கிற? இந்த கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோவேன், இந்த மாப்பிள்ளைங்கள்லாம் பொண்ணுங்க சைடுலேருந்து விட்டு விலகவே மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும்லாம் கேள்விப்பட்டேனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? இந்த இந்தியன் மாப்பிள்ளஸ் மட்டும்தான் அப்படியா? கொரியன் மாப்பிள்ளஸ் அப்படி இல்லையா? தெரியலடி, நான் ஃபஸ்ட் டைம் தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் என்ன 10 டைம் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? அதே என் ஃப்ரெண்டு சொல்லுவா. உனக்கு இப்படி ஒரு கேவலமான ஃப்ரெண்டு யாரு? ஐயா உன் எம்லி ஃப்ரெண்டை விட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தான், சரியா? இப்போ நீ எம்லியை திட்டுறியா? எம்லி எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு தெரியுமா? அக்கா அக்கா போதும்டி, என்னோட ரூம் மட்டும் நீ காட்டு, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நிறைய விஷயம் செஞ்சு சாப்பிட்றோம், அப்புறம் நல்லா பார்ட்டி பண்ணுறோம், சரியா? இது பெரிய பார்ட்டி பண்ணுற இடம் மாதிரி தான் இருக்குது. பார்ட்டி பண்ணுற இடமா? ஜங்குக் மாமாவுக்கு தெரிஞ்சுது, அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கேருந்து வெளியே போக வேண்டியதுதான். நீ போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆக போ. அக்கா இரேன், இந்த ஜங்குக் மாமாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்கல்ல? ஆமாம் 2 பேர் இருக்காங்க. நீ யாரை சொல்கிற? அதான்க்கா உனக்கு கல்யாணம் ஆகும்போது கூட அவர் இருந்தாரே, ரிச்சி அண்ணாவை சொல்கிறியா? ரிச்சி அண்ணா, ரிச்சி அவர் லட்டு திருடர். அவர் உங்ககிட்ட நல்லா பேசுவாராக்கா?
அது எதுக்கு உனக்கு? அக்கா சொல்ல. பேசுவார், நல்ல டைப் தான். ஏன் ஏன் அதெல்லாம் நீ கேட்குற? இல்லைக்கா, நான் கொஞ்சம் பார்த்து நான் சைட் அடிச்சிட்டேன். உனக்கு இந்த ஏஜுக்கு சைட் அடிக்க கேட்குதா? ஆ அக்கா அக்கா அக்கா, காது காது காது. ஒழுங்கு மரியாதை போய் குளிச்சுட்டு வர வேலையை பாரு, புரியுதா? உனக்கு நான் லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்னது, கொரியா வந்து உன்னோட சாப்பாடு சாப்பிடணுமா? ஐயோ, நான் லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் என்னால் முடியாது. ராமியான், தப்பொக்கி, கிம்பாப், அப்புறம் வேற என்னமோ, அது என்னமோ பிளாக் பெயின் நூடுல்ஸா, என்னென்னமோ சொல்கிறாங்க. அது எல்லாமே எனக்கு வேணும், புரியுதா? உனக்கு வெட்டுக்கிளி சூப் பண்ணி தரேன், சரியா? இங்கே கொரியாவில் ரொம்ப ஃபேமஸ் உனக்கு. வெட்டுக்கிளி சூப்பா? சி, நீ ஏன் குடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுறா. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே மச்சான், இப்போ எதுக்குடா இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிட்றியா? அதனால அதானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு சொல்லு? இப்போ எதுக்கு வாங்கிட்டு நீ இவ்வளோ கோவப்படுற? எனக்குலாம் பிடிக்கவே இல்லைடா. டேரே, மூடிக்கிட்டு இருண்ணா. ஒயின் நீ ஏன் வரேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் இருக்கு அவகிட்ட. நீ ஏன் அவகிட்டே வர? டேய் அடங்குடா. மச்சான், அப்படிலாம் இல்லைடா. உனக்கு ஏன் அப்படி தோணுது? பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கா, அப்புறம் நல்ல கேரக்டராக வேறு இருக்கா, நல்லா ஹெல்ப் பண்ணலாம்ல. நம்ம ஒய்ஃபு, சி நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃபு நடா ரிச்சி. டேய், நீ பேசுகிறதே சரியில்லடா. ஆமாம், நீ மட்டும் அந்த குழந்த பிள்ளையை லவ் பண்ணுறியே, உனக்கு மட்டும் மோஸ்ட் ஜென்டில்மேன் அவார்ட் கொடுக்க போகிறாங்க பாரு. டேய், நதான் இருந்தாலும் அந்த பொண்ணு ஆல்சோ லவ் மீடா. அப்படியா? நடத்துடா. டேய் மச்சான்ஸ், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு நம்ம ரிச்சி அப்படியே அவன் பின்னாடியிலேருந்து நம்ம ஜங்குக்கும் ரேஸும் தான் அப்படியே கூப்பிட்டு, இன்னைக்கு ஜங்குகோட அப்பா இருக்க மாட்டார், நாளைக்கு தான் வருவாங்க. அதனால இன்னைக்கு நைட்டு ஜங்குகோட வீட்டில் பார்ட்டி பண்ணுறோண்டா. டேய், அதெல்லாம் எதுக்குடா? ஒயின் இருக்கால, அவன் எங்கே போவா? டேய், நீ எதுக்குடா ஒயினெல்லாம் அவ்வளோ கேர் பண்ணிக்கிற? எனக்கு சுத்தமாக புரியலடா ரே. ஐயோ டேய் ஜங்குகா, சும்மா தான்டா சொன்னேன். ஒயின் இருக்கா, ஒயினோட தங்கச்சி இருக்கா, ஒயினோட பூனை கூட இருக்கு. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நம்ம பார்ட்டிங்கிற பேரில் குடிச்சிக்கிட்டு ஏதாவது அட்ராசிட்டி பண்ணோன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? ஐயா டேய், ரொம்ப ரொம்ப சப்படா டே. சரிடா, சரி, நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாம். நான் வேணா ஜூலியட்டும் கூப்பிடவா? தாட்டி, நீ தான் அவளை கூப்பிட்றியா? அவளை மட்டும் கூப்பிடாதுடா, அவள் வேணாம். ஏன்டா ஜங்குகா, உன் லவ்வர் தானே? ஒத்தாட்டி, நீ ஏன்டா இப்படி இருக்க? பிடிக்கவே இல்லடா ரேஸு. நீ வேற வந்துருக்க அறியும். நீனு நல்லா ஜாலியாக இருக்கலாம் 3 பேர் பழசு மாதிரி நினச்சனே. ஆனால் இந்த டைம் நீ ஒரு மாதிரி சல்பையாக இருக்குடா, ஒரு மாதிரி இருக்க கிறுக்கு மாதிரி, பிடிக்கவே இல்லை. மச்சான், எனக்கும் பிடிக்கலடா. இப்படி ஜங்குக்கும் ரிச்சியும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, என்ன இப்போ? நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன். சரிடா, ஓகே. ஜங்குகோட வீட்டுக்கு தானே, நான் வந்துடுறேன், ஓகேயா? சரிடா. டேய் ஜங்குகே, அப்பா ஜட்டி, அப்பா பனியன், அப்பா எவ்ரிவேர். ஆல் கோன்னா சே இஸ் அப்பா நெவர் கம் பேக். அப்பா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாட்டு பாடிட்டு செம்மையாக அப்படியே வைப் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் கிளம்புடா, ஸ்டாப்பிங் வந்துடுச்சு பாரு. ஆமாம்ல, ஓகேடா, நான் கிளம்புறேன். டேய், நீ என்ன வேலைக்கு போகிறேன்னு சொல்லவே இல்லையே. அதுவா ஜங்குகா? வேற ஒன்றும் இல்லைடா, சிம்பிள் தான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் பண்ணிட்டுருக்கேன். அப்படியா? சரி, ஓகே, பார்த்து போய் கூடா. பாய். ரேஸ் அப்படியே அவன் கிளம்பிடுறான். டேய் ரிச்சி, நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே? இல்லை மச்சான், சொல்கிறா என்ன? நீ ஏதாவது சொல்லி நான் தப்பாக நினச்சிருக்கேனா? நீ தப்பாக கேட்டால் கூட நான் தப்பாக நினச்சது இல்லையடா, சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, நம்ம ரே இருக்கான்ல, அவன் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மாதிரி சரியில்லைடா. என்ன ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுறான். அப்புறம் பங்காரம் இருக்கால, பங்காரம், உங்கள் பங்காரம். இவங்கிட்ட போய் சொல்லிட்டேனே. ஏய், அது இல்லைடா, வாயின் இருக்கால. டேய், உனக்கு பங்காரம் தான்டா, உனக்கு பங்காரம் தான். நான் அதுவும் நினச்சிக்க மாட்டேன்டா, நீ அப்படியே கூப்பிடுன்னா. டேய், மூடிட்டு இருக்கியா? ஏதாவது ஒன்று சொல்லிட போகிறேன். அவளாம் ஒன்றும் இல்லை. டேய் கைக்கோ, நான் ஒன்றுமே பண்ணலடா, நீ தான்டா அப்படி சொன்ன. சரி, வாயினுக்கு என்ன இப்போ? இல்லை, அவள் பின்னாடியாக சுற்றுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னேன். அப்படி தானே மச்சான்? டேய், எனக்கும் அப்படி தான்டா தோணுது.
ரேஸும் பொண்டாட்டி மேலே ஏதோ கண்ணா இருக்காண்டா, கொஞ்சம் பார்த்து இருந்தீங்கன்னா நானும் சொல்லான் இருந்தேன். ஆமாம், அவன் அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. நீ தான் ஒயின் கூட அப்படி இப்படி இல்லையே. டேய் அதுலடா, அது எப்படி சொல்கிறது, அது எங்களுக்குள்ள அது வர்றதுக்கு முன்னாடியே இது முடிஞ்சிருச்சு. டேய் என்னடா சொல்கிற, அது இதுன்றிய? ஒன்றுமே புரியல. நீ இப்படி தனித்தனியாக பிட்டாக சொல்கிறதுக்கு முழுசாக சொல்லிட்டு போ, அப்போ தான் எனக்கு புரியும். இல்லைடா ரிச்சி, நான் சொல்கிறது உனக்கு புரியுதுல்ல. இது எப்படி சொல்கிறது உன்கிட்ட? அதான்டா, நான் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, கரெக்டா? டேய் டாக்குமெண்ட்ஸில் அப்படி தான்டா சொல்லுது. டேய் நான் சொல்கிறேன்ல, நான் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. அப்படியே நீ இது பண்ணிக்கோ. சரிடா, நான் அப்படியே கேட்சப் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. அப்புறம் என்ன? இல்லைடா நாங்கள் அது இல்லையா, ஆனால் எங்களுக்கு அது முடிஞ்சிருச்சுடா. டேய் என்னடா சொல்கிற, என்ன முடிஞ்சிச்சு? புரியல, இன்னும் நல்லா கரெக்டாக தெளிவாக சொல்லி பார்ப்போம். டேய் உனக்கு தெரியாத மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன்னா அவ்வளோதான், அறுத்து போட்டுருவோம் பார்த்துக்கோண்ணா. ஐய சரி மச்சான், எனக்கு புரியுது. நான் என்னத்தடா பண்ணேன்? டேய் பையன் பாவண்டா, அவள் வேறு இந்தியன் கல்ச்சரு. நீ சொன்ன மாதிரி இந்தியன் கல்ச்சர் இதெல்லாம் தப்பாச்சே மச்சான். 2 பேர்த்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஆனால் இவ்வளோ இருக்கா? டேய் என்னால் நம்பவே முடியலடா, எனக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கலையே. டேய் அடங்குடா, அவளோட ட்ரெடிஷன் எப்படியோ அதே மாதிரி தானே என் கல்ச்சரும். என் கல்ச்சர்லலாம் அப்படி கிடையாது. எப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம்ல? நான் ஜூலி கூட பண்ணுறேனே அந்த மாதிரி. நான் மச்சான், நீ பண்ணதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டுருக்க. ஐயோ டேய், மனசை சங்கடப்படுத்துறதுக்கவே எனக்கு ஃப்ரெண்டாக வந்து வச்சிருக்கேடா, நான் என்னடா பண்ணுறது? அடங்குடா, அப்படி இல்லை, அதான் என் கல்ச்சரில் அப்படி தான். அதனால் அவளை என்னை பற்றி யோசிக்கணும்ல. நான் ஒன்றுமே பண்ணலடா, அவளுக்கு நேற்று குளிர்ச்சு ரொம்ப. குளிர்ச்சா? எது குளிர்ச்சு? அதான்டா, நேற்று அவளுக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னு வெளியே நிற்க வச்சிட்டான். மழை வர நல்லா பெஞ்சுதா, ஃபுல்லாக நனைஞ்சிட்டா. அதில் கொஞ்சம் ஃபீவர் ரைஸ் ஆகிற மாதிரி வந்து ரொம்ப குளிர்ச்சின்னு தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். டேய் காய்ச்சல் வந்துச்சுன்னா பிள்ளைக்கு நல்லா 2 ரூபா தைலத்தை தைச்சு அப்படியே பெட்ஷீட்டை மூடி படுக்க சொல்லுவியா, இல்லை என் கூட வந்து படுன்னு சொல்லுவியா? இது எனக்கு தப்பாக தெரியுதுடா. டேய் நீ சொல்கிறதாண்டா கேவலமாக இருக்கு, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதுண்ணா. டேய் நான் அவட்ட கேட்டுட்டு தான் பண்ணேன், சரியா? மச்சான், வயன் என்னதான் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஏதோ லைஃப் இவ்வளோதான், என் லைஃப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவன் வேற கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான், மன்மத குஞ்சு மாதிரி இருக்கான். அதனால் இந்த குஞ்சு எனக்கு போதும், குட்டி குஞ்சு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சு. ஆனால் நீ அப்படியா மச்சான்? ஏன்டா அந்த பொண்ணோட வாழ்க்கையில் வயலின் விட்டு வாசிக்கிற? இல்லை நீ எதுக்காக பேசிகிட்றிய? அவள் தங்கச்சிக்காக தானே? என் மச்சான் தெரிஞ்சிச்சா? டேய் அது நம்ம காதல்டா, என் காதல் மைனா. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள ஊஞ்சல் ஆடுற கருமண்டா. டேய் இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. டேய் உன்னோட ஜாகியா குஞ்சு அதுதான் நம்ம ஜூலி. அவளுக்கு இவ எவ்வளவோ பரவாயில்லடா, எங்கள் லவ்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. உன் லவ்ஸ் எல்லாம் கேட்டு உட்காண்ட்ருக்கேன்ல, அதுக்கு நான் சொல்கிற காதெல்லாம் நீ கேட்டேன்னு வச்சிக்கோ, உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி வரும் எப்படி லவ் பண்ணுறது அப்படின்ட்டு. டேய் அத்தா, லவ்னா என்னன்னு என்கிட்ட சொல்கிறியா? ஆமாம் மச்சான். டேய் நீ அப்போல்லாம் ஒரு பெரிய காதல் மன்னனாக இருந்த. இந்த வல்லவன் படத்தில், இந்த மன்மதன் படத்துலலாம் வர சிம்பு மாதிரி இருப்ப. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு மச்சான். டேய் எப்பயுமே நான் டியூட் படத்தில் வர மாதிரி ஒரு பிளட்டு 10,000 ஆறாவை கொண்டு அச்சாடி நீ எத்தனையோ வர்த்தனை தான் பார்க்க, அத்தனையோ வர்த்தனை தான் ஆக்க. அப்படிதான்டா. டே சொம்மாடா, வாயிலேயே பேசிங் போடுறே. டேய் சின்சா, வேணுன்னே கலாய்கிறல்ல, இருறா இன்னைக்கு நைட்டு வருவேல்ல, குடிக்க வச்சு உன் குஞ்சா இருக்கிறேன் மச்சான். டேய் அது தாண்டா மெயின் பார்ட்டு, அதை மட்டும் விட்டுருடா. உனக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறேன்டா, எதை வேணாலும் அர்ப்பணிக்கிறேன். ஆனால் குஞ்சை மட்டும் என் மைனாக விட்டுருடா. ஐயோ சரிடா குஞ்சு, சரி வச்சுக்கோ. உன் சாமான் உங்ககிட்ட கரெக்டாக இருக்கும். டே மச்சி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. டே ஜங்குகா, உங்கள் அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லா ஐட்டத்தையும் இறக்குறோம், அப்படியே ஒரு ரூம்குள்ளார முடிக்கிறோம்.
டேய் என்னடா பச்சை பச்சையா கேவலமாக பேசிகிட்ருக்க? டேடி அதை சொல்லலடா, இந்த சரகு அதெல்லாம் வாங்கி நல்லா ஒரே கல்ப்பாக முடிக்கிறோம், புரிதா? வைனியும் அப்புறம் நம்ம கையிலையும். டேய் நம்ம கையில் அவனுக்கு மச்சான் ஏன் கையில்றா? டேய் அத்தா இல்லை மச்சான், வைனோட தங்கச்சி. இவங்க 2 பேர்த்தையும் ஒரு ரூமில் போட்டு நல்லா அப்படி லாக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம்டா. நான் சொல்கிறேன், லாக் பண்ணலாமா? இல்லை மச்சான், தூங்க சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்டா, அது வில் அண்டர்ஸ்டாண்ட் மச்சான். நீ என்னமோ சொல்கிற, ஆனால் நான்லாம் போய் அவட்ட பேச மாட்டேன், புரிதா? நான் அவட்ட பேசவே மாட்டேன்டா. சரி மச்சான், நீ பேசாத, நானே பேசிக்கிறேன். நானே போய் கேட்டுக்கிறேன்டா. கையிலும் வைனும் ஒரே ரூமில் தானே தூங்குவாங்க, அப்போ பிரச்சனை இருக்காது. டேய் சைடிஷ்லாம் பக்காவாக இருக்கணும், புரிதா? ஆமாம் மச்சான். டேய் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவோமா? ஆமாடா, அதுதான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி என்ன பிளான்ஸ்? இன்றைக்கி நைட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் யோசிக்கிறதா நம்ம பிளானு. அவள் கம்பெனிக்கு போய் வெட்டியாக போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரலாங்கிற மச்சான். நம்ம எப்பயுமே அதானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் ரிச்சியும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே காரை அவங்க கம்பெனிக்கு தான் விடுறாங்க. அங்கே போயிட்டு அப்படியே ஜாலியாக எப்பயும் போல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே சைன்லாம் போட்டு கொடுத்துட்டு நல்லா அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தா மினி அழகாக அப்படியே பால் குடிச்சிட்ருக்கு. நீங்கள் அதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்கீங்க. அக்கா, கொரியாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்டி, என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயேன். நான் இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? ஆனால் இப்போ வரைக்கும் நானே வெளியே போனதில்லை. ஏன் மாமா உன்னை கூப்பிட்டு வெளியே போனதே இல்லையா? அப்புறம் அக்கா, ஹனிமூன்லாம் நீங்கள் போகவே இல்லையா? ஹனிமூனா? என்ன பேசுகிற நீ? எப்படி கல்யாணம் ஆரம்பிச்சதுன்னு உனக்கு தெரியும்ல, எனக்கும் அவருக்கும் எப்படி கல்யாணம் ஆனதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறியேடி. அதனால என்ன? அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம அம்மாக்கும் அப்பாவுக்கும் கூட பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணாங்களாம். ஆனால் நம்ம அம்மா அப்பா 1 வருஷத்தில் உன்னை பெத்தெடுக்கல, அப்படி தான்க்கா இருக்கும். நீ அக்காவா நான் அக்காவா? எனக்கு இந்த மாதிரி கேவலமாக ஐடியாஸ் கொடுக்கறத நிறுத்துறியா? அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. அப்போ உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? அப்படி சொல்ல முடியாது. எனக்கு என்னவோ என்னை ஒரு பெரிய டேஞ்சர்லேருந்து காப்பாற்றின ஒரு வாரியர் மாதிரி தான் எனக்கு அவர் தெரிகிறாரு. ஐயோயோ, என்னக்கா நீ இப்படிலாம் கேவலமாக பேசுகிற? கிரிஞ்சா இருக்கு போ. என்ன சொன்ன? கிரிஞ்சா இருக்கா? அக்கா 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 காதுக்கா. சரி விடு. ரொம்ப கத்தி பேசாத, மினி பயப்படுத்து பாரு. அந்த பூனை எனக்கும் குழந்தை தான், சரியா? உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அவன் பெட் தான். என்ன மினி, நீ வெளியே தான் பார்ட்டி பண்ணல, ஆனால் ப்ளீஸ் அக்கா, நம்ம வீட்லையாச்சும் ஏதாவது பார்ட்டி பண்ணலாமா? என்ன பார்ட்டி பண்ணணும் உனக்கு? அதெல்லாம் மாமா வந்தாருன்னா அவ்வளோதான். நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் நீ எஸ் ஆகிடுவ. நான் என்ன பண்ணுறது? அவர் என்ன தான் பிடிச்சி திட்டுவார். இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. எது, ஜங்குக் மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதா? என்ன நீ நம்ப சொல்கிறியா? அவர் கொரியன் கல்ச்சரில் வளர்ந்தவர். கொரியன் கல்ச்சரில் இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? எப்படி இருப்பாங்க? அக்கா உண்மையாக சொல்லு, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? இல்லடி. பைத்தியக்காரி, இது தெரியாமையா கொரியனில் இருக்க இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் இவரையே என் கல்யாணத்தில் தான் பார்த்தேன். அப்புறம் என்ன? கரெக்டு தான். சரி நான் வந்துட்டேன்ல, விடு. நான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா சுற்றலாம், சரியா? அப்புறம் ஜங்குக் மாமாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரையும் கூப்பிட்டுக்கலாம். அவரை எதுக்கு நீ கூப்பிட்டுக்கிற? அது எல்லாம் ஜாலியாக ஒரு யூனிட்டாக ஒரு குரூப்பாக கேங்காக இருப்போம்ல, அந்த இலவெல்லாம் இங்கே வேணாம், புரியுதா? நீ வாழை விட்டு நறுக்கிவே. நீ ஏதாவது ஒன்று பண்ணி என்ன கடைசியில் பிரச்சனையில் மாட்டி விட்டுறாதிரி தங்கம். அக்கா, நான் உன் தங்கச்சி தானே, நான் எப்படி ஒன்று மாட்டி விடுவேன்? நீ இருக்கிறது தாண்டி எனக்கு பிரச்சனையே. அப்படியா? சரி விடு, நான் போகிறேன். கயல், சும்மா சொன்னேன்டி. என்ன எல்லாத்துக்கும் கோச்சிக்கிற? ஐயா, நான் சும்மா சொன்னேக்கா. சரி நீ எந்திரி, வா. நம்ம பார்ட்டி பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம், வா வா. அதெல்லாம் இங்கே இருக்காதுடி. நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே இருக்காது. அப்படியா? அப்போ இந்த கண்ட்ரி ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம், வா. கிச்சனில் இருக்குமா?
அத்தை நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க அவருக்காக. ஆனால் அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாதுடி. அக்கா நீ சும்மா வாக்கா. அவர் உனக்கு அவ்வளோ பயமா? நம்பவே முடியல. நீ நம்ம ஊர்லலாம் எப்படி இருப்ப? வாய்னா வாய், அவ்வளோ வாய். இங்கே வந்து இப்படி எகுத்து கூட பேசாமல் இருக்கியா? நம்பவே முடியலப்பா. அப்படிலாம் இல்லையே, எனக்கு அவர்கிட்டலாம் பேச வரும். நானும் நல்லா எகுத்து பேசுவேனே. அப்படியா? சரி, அவர் வந்து திட்டாருனா ஏன் நான் எடுக்கக்கூடாது? நான் உங்கள் ஒய்ஃப் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சொல்கிறேன், நான் உங்கள் ஒய்ஃப் தானே, நான் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். என்ன நம்ம யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அக்கா, இந்த ஃப்ரிட்ஜில் பாரு எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குன்னு. ஏய் அப்படி மட்டும் பார்க்காத அக்கா, நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியுதுல்ல. ஐயோ சாவ போகிறேன். டேய் எதுக்குடா அவ்வளோ மணி வேஸ்ட் பண்ணுற? நம்ம வீட்லேயே நிறையா இருக்கும்டா. என் அம்மா நிறையா ஸ்டாக் வச்சுட்டு தான் போயிருக்காங்க. எனக்கு ஸ்நாக்ஸ் நிறையா பிடிக்கும்னு எல்லாம் எடுத்து தாண்டா வச்சுருப்பாங்க. அப்படியா மச்சான்? அப்போது சைடிஸ் ரொம்ப அதிகமாக வாங்க வேணாம்ல. வேணும்னா ஒயின்கிட்ட ஒரு ஆம்லேட்டு அப்படி இப்படி கேட்போம். அதெல்லாம் ஒரு மயிறு வேணாம். அவளை ரூமில் நல்லா படுத்து மட்டும் தூங்க சொல்லுன்னா அது போதும். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அவளுங்க கூடலாம் நம்ம வச்சுக்கவே கூடாதுடா. பொண்ணுங்க கிட்ட வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் கடைசியில் நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் அவளுக்கு என் அப்பாவோட சப்போர்ட்ரு. என்னைக்கோ வீட்டை விட்டு துரத்திருப்பேன். மச்சான் புரியுதுடா. சரி ஓகே, அப்போ திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கிறேன், பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிறேன். சரிடா. இவங்க அப்படிங்க பேக் பண்ணிட்டு, டேய் எல்லாம் கரெக்டாக இருக்குடா. எல்லாம் கரெக்டாக நீ சொன்ன மாதிரியும் வாங்கிட்டேன். நான் போவோமா? டேய் நைட் டைம் வர அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காதடா. நம்ம வேணா பப்புக்கு போவோமா? மச்சான் அதெல்லாம் நல்லா இருக்காதுடா, வீட்டில் தாண்டா நல்லா இருக்கும். டேய் யோசிச்சு பாரு ஜங்குகா, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஜாலியாக இருப்போம். உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கேயாச்சும் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு போயிடுவாங்க. இந்த வீட்டையே கட்டி ஆழ்ந்துட்டு இருப்போமேடா. சொல்லு, நீயே சொல்லு. இப்போ என்ன பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமா கை விரிகிறியா? ஏய் நான் தான் அவள் பொண்டாட்டியே இல்லைங்கிறேன், அப்புறம் என்ன நீ வர? அப்படியா மச்சான்? ஆமாம் அவங்க பொண்டாட்டி இல்லைல்ல, அதனால் நீ அவளுக்காகலாம் பயப்படக்கூடாது. நான் அவளுக்காக பயப்படுறேன்னா? நான் அவளுக்காகலாம் பயப்படல. அப்போ சொல்லு மச்சான், அவட்ட போய் சொல்லு, நீ என் பொண்டாட்டி இல்லை, இருந்தாலும் இந்த வீட்டில் நீ இருக்க, அதனால் நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோ. நான் கொஞ்சம் சரகடிப்பேன், நீ வீட்டில் கொஞ்சம் லாக்காக இரு அப்படின்னு சொல்லு மச்சான். டே அது எதுக்குடா நான் சொல்லணும்? மச்சான் நீ சொல்கிறா, அவங்க பொண்டாட்டி இல்லைல்ல, சொச்சில் தான், கேஷுவலாக சொல்லு. கேஷுவலாக தானே சொல்கிறேன். நீ என் பொண்டாட்டி இல்லை, அதனால நீயும் என் வீட்டில் தான் இருக்க, அதனால நான் சொல்கிறத கேளு. நான் குடிப்பேன், அதனால் ரூமில் உட்காந்துரு. டேய் வீடு வந்துருச்சுடா. டேய் இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னே தெரிலல. ஆமாம் மச்சான், நீ எந்திரிச்சதே 1 மணி. 1 மணியா? நான்லாம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன்டா. அப்படியா மச்சான்? சரிடா. இதுக்கு அப்புறமா நான் வாட்ச் கட்டியிருப்பேன்ல, நீ கரெக்டாக கீழே இறங்கி வரும்போது உனக்கு வாட்சை கையில் காட்டுறேன், அப்போ பார்த்துக்கோ டைமை. நீ அடங்கவே மாட்டல, உனக்கு இருக்குடா இரு. டேய் ஜங்குகா உடனே சாமானுக்கு போயிடாதடா. சரி நீ வா, இதெல்லாம் ஃபன் பண்ணுற டைம், ரேஸும் வந்துடுவான், என்ன சொல்கிற? அவளுங்களை முதல்ல கிளியர் பண்ணணும்டா. ஆமாம் மச்சான், நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீ மேலே போய் சொல்லிட்டு வந்துடு. நீ சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்ண்ணா, நான் சொன்ன மாதிரி பக்காவாக சொல்லிட்டு வந்துடு. சரிடா, நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. ரிச்சி சொன்ன மாதிரி அவன் அப்படியே ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே மேலே போயிட்டு உங்கள் ரூம் டோருக்கு பக்கத்தில் அப்படியே நின்று என்ன நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு காது வச்சு பார்க்குறான். அப்படியே உள்ளுக்குள்ளார அவனுக்கு நல்லா அப்படியே சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. நல்லா நீங்கள் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அக்கா மாஸ்டி, அந்த இடுப்பு இப்படியே ஆட்டுன்னா செம்மையாக ஆடுற, அது ஆடிட்டுருக்கா இல்லைங்களா, நான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லைட்டாக அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் லைட் செட்டிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் தங்கச்சியும் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் செதற விட்டுட்ருக்கா. அடங்கோத்தா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா இல்லைங்க இவளுங்க? ஜங்குக்கு அப்படியே ஆணு பார்த்துட்ருக்கான். இங்கே இவன் இவ்வளோ நேரமாச்சே, என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? டேய்
என்னடா நடக்குதுங்க? டெரேஸு நீ வந்துட்டியா? இல்லடா ஜங்குக்கு இருக்கான்ல மேலே வைனியும் கையிலையும் நாங்கள் வந்துட்டு பேச்சுலர்ஸ் பார்ட்டி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். பார்ட்டிக்கு நாங்கள் வந்துட்டு அது இதையும் பண்ணுவோம், அதனால் நல்லா படுத்து தூங்குங்க அப்படின்ட்டு வார்னிங் மாதிரி கொடுக்குறக்கு போயிருந்தான்டா. ஆனால் இப்போவும் காணோம்டா. ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே இருக்கும். அப்படியா? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் உடனே ஆட்டிடுறது. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இந்த சைடிஸு இந்த சரகெல்லாம் கரெக்டாக பக்காவாக இருக்கான்னு பார்த்துக்கோண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சி அதுக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரான். டேய் என்னடா பண்ணுறிய? உள்ளே போகாமல் ரூம் எட்டி பார்த்து நின்றுட்டுறியா? டேய் என்ன நடக்குதுன்னு பாடுறா. நான் மச்சான் நடக்குது. டேய் நாடா பண்ணிட்டுருக்காளுங்க. கன்னித்தீவு பொண்ணா கட்டிரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா, இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. டேய் லட்டி எப்படி அழகா பாடுது பாடுறா. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுற. வார ஒருத்தன் இந்த பாட்டை மாடுலேஷனை மாற்றி மாற்றி பாடிட்டுருக்கான். எரிச்சலாக வருது. இவனை இடுப்பை இப்படி ஆட்டிட்டுருக்கா. அக்கா செம்மடி போடு. நம்ம தான் இதுக்கப்புறம் இங்கே எல்லாமே. தானா நானா தானா நானா தானா நானா நானா. ஐயோ வெண்ணிலா கேக்கு என்ன விட்டு தர நாக்கு, கொல்லிக்கட்டு நாக்கு என்ன கொப்பலம்மா ஆக்கு. லட்டு திருடுறே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செம்மையா ஆடுறடி மைனா, சூப்பராக இருக்குடி. ஆடு ஆடு செம்மையா ஆடு. தானானா தானானா. ரிச்சி அண்ணா நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பையனே செம மஜா தான். மஜா பண்ணுறீங்க, சூறை விடுங்க. ஆடுங்க ஆடுங்க, நாங்கள் பார்க்குறோம். ஐயோ மைனா உனக்கு என்னடி இடுப்பு இப்படி ஆட்டுற? அது லட்டு திருடரே, அது ஒன்றும் இல்லை. ஹேய் வெக்கப்படாதடி, நீ வெக்கப்பட்ட எனக்கு செம்ம போத்தியா இருக்கு. நீ ஆடு ஆடு, நம்ம தான் மஜா. அக்கா நீயும் ஆடு. என்னடி சொல்கிற? இவர் இருக்காருன்னா அப்போ அவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தாங்க ஜங்குக்கு செம்ம ஷாக்டா. அவன் அப்படியே அங்கே நின்றுக்கிட்டே இருக்கான். ஐயோ பார்த்துட்டாரா? பூச்சை செத்து போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஸ்டாச்சுவாக நிற்கிறீங்க. எங்கள் ஜங்குக்கு அவன் கீழே அப்படியே இருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் தான் பார்த்துட்ருக்கான். அவன் அப்படியே உள்ளே வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நார்மலான லைட்டை போடுறான். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் என் அம்மா எனக்காக வாங்கி வச்சது. இதை யார் எடுத்தா? அது ஏங்க அது மாமா இப்போ எதுக்கு இப்படி கத்துறீங்க? விடுங்க, நான் தான் இங்கே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன்ல. இல்லை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்ல, அதனால் பார்ட்டி பண்ணலான்னு அக்கா கிட்ட சொன்னேன். கையில் அந்த வெளியே போ, நான் உன் அக்கா கிட்ட பர்சனலாக பேசணும். டேய் நாடா இப்படி ஹிட்லர்கிட்ட பேசுகிற மாதிரி இப்படி நின்றுட்டுருக்க வரப்பா. ஸ்டாண்டர்டிஸ் பொசிஷனில் மச்சான் காமெடியாக இருக்குடா. வெடப்பு தான் போ. வச்சு கடுப்பேத்தாத. டேய் யூ என்கிட்டயும் எப்படி பேசுகிறான்? அப்போ அவ்வளோதான், பூந்து விட்டு விளையாட போகிறான். வைனே பார்த்துக்கோமா. கையில் நீ வா. மாமா அக்கா பாவம், நான் பக்கத்து ரூமில் தூங்கிக்கிறேன், நீங்கள் ஜாலியாக இருங்க. அக்கா பாய்டி, லவ் யூ. விட்டுட்டு போகாதடி, போயிட்டோம் செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டீங்க நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் மைனா என்ன அது, நான் இங்கே பார்ட்டி பண்ணுன்னு தான் வந்தேன். ஆனால் நீ பண்ணுறத பார்த்து அப்படியே வியந்து போயிட்டேன்டி. அப்படி பறகுறேன்டி மேலே. நாசா விஞ்ஞானி கூட இவ்வளோ பிளானெட் வளர்ந்துருக்க மாட்டான். அப்படி பறந்துட்டேன்டி நான். செம மாஸ் பண்ணிட்டேன், மஜா பண்ணிட்டப்போ. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஊர் திருவிழாவில் எப்படி ஆடுவோம் தெரியுமா? என் அக்காலாம் ஆடுறதுல டான்ஸ் மாஸ்டர், அவளெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அப்படியா? அந்த ஸ்டெப்பெல்லாம் எனக்கு சொல்லி தெரியா? உங்களுக்கு தானே நான் தனியாக டான்ஸிங் ப்ராக்டிஸே உங்களுக்கு கொடுக்குறேன். ஐயோ என் மைனா நடி பண்ணுறதுண்ணா. லட்டு சொல்லுங்க லட்டு திருடரே. அட்டா சரி, நான் இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நீ வேற சின்ன பொண்ணாச்சு. அவங்க வேற கிளம்ப சொல்லிட்டான், எங்களால் இங்கே இருக்க முடியாது. கீழே ஒரு பிசாசிரி, அதை வேற சமாளிக்கணும். அதனால் நான் போகணும்டி.
லட்டு திருடரே, அதுக்குள்ளே போகிறீங்களா? நான் இங்கே எதுக்காக வந்தேன்னு தெரியுமா? எதுக்காகடி வந்த? படிக்கிறதுக்கு தானே வந்த? படிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்குது. அங்கெல்லாம் போகாமல் நான் ஏன் இங்கே வரணும்? யோசிச்சு பார்த்தீங்களா? ஆமாம், ஏன் இங்கே வந்த? எங்கே தான் எஜுகேஷன் நல்லா இருக்கா? அப்படிலாம் ஒரு அளவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் இருக்கீங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்தேன். ஏய், அப்படியாடி? அப்போது எனக்கு வர அந்த கனெக்ஷன் உனக்கு வருதுங்கிறியா? அப்படி சொல்ல முடியாது, ஆனால் இருக்கு. ஐயோ, ஏய் மைனா, தங்க சலடி நீ எனக்கு. சரி, இப்படிலாம் சொல்லிட்டேனால போக முடியாதே. எனக்கு வர தூக்கம் வருது. லட்டு திருடரே, போயிட்டு வாங்க. பாய். ஐயோ, வழி அனுப்பி வைக்கிறாளே. சரிடி, நான் நாளைக்கு வந்து உன்னை ஸ்பெஷலாக கேர் பண்ணிக்கிறேன். பாய்டி. பாய். லட்டு பாய். பாய். இப்படி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே ரிச்சி வந்தா, டேய் என்னடா நடக்குது? போய் 1/2 மணி நேரம் கிட்ட ஆகுது, நீ இன்னும் காணோம். அண்ணா நானே வரலான்ட்டு இருந்தேன். மச்சான், நீ மட்டும் மேலே போகாத. சரியான மஜாவான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது நம்மளுக்கு கிடையாதுடா, ஜங்குக்கு. என்னடா சொல்கிற? என்ன ஜங்குக்கு காத்துட்ருக்கு? எனக்கு புரியவே இல்லை. இந்த சரகெல்லாம் வாங்கி வச்சுட்டுன்னா ஹாலில் உட்கார போகிறோமா? அப்படி இல்லை மச்சான், நம்ம தெருவில் உட்கார போகிறோம். ஜங்குக்கு இருக்கான்ல, வைன் கூட. நாடா சொல்கிற? வைன் கூட? நீ என்னடா இப்படி வாய் இப்படி சில்பி விட்றிய? என்ன தம்மு கிஸ்ஸா அப்படி ஏதாவது போட்டியா? டேய் ரிச்சி, ஒழுங்கு மாதிரியே தான் சொல்லு. என்ன வைன்? ஏதாவது அவனை ஹர்ட் பண்ணுறானா என்ன? அவன் ஏதாவது பண்ணுறானா? இல்லை மச்சான், ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. குஜல்ஸ் தாண்டா பண்ணுறான் வைன் கூட. வைன் இருக்கால, செம்ம ஆட்டம் மேலே. ஜங்குக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ உள்ள கில்மா பண்ணுறதுக்காக அதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான்டா. நீ அதை விடு, அவனுங்க 2 பேரும் ஜாலியாக இருப்பானுங்க. வைன் இருக்கால, அவெல்லாம் மஜா தான். 2 பேரும் மஜா. அவங்க கூட்டணியா மஜா. அதான் நீ இப்படி பேசுறதை நிறுத்துறியா? எனக்கு பயமாக இருக்கு, நான் போய் பார்க்குறேன். டேய், சின்ன சிறுசுங்க இப்படி தான் அறியும். ஜங்கு பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் பண்ணிட்டுருக்கான்டா ஜங்குக்கு வைன்கிட்ட. டேய், நான் என்னமோ தப்பாக தோணுது, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் மச்சான், அதெல்லாம் நீ பண்ணவே கூடாதுன்னா. அப்படியே இந்த சைடு ஓரமாக சைலண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிச்சி அப்படியே ரே கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஒத்தொன்னாடி இதெல்லாம் என்கிட்ட கத்தி பேசாதீங்க, புரியுதா? ஏய் நாடி, நான் பேசிகிட்டு இருக்கான், கத்தி பேசாத குத்தி பேசாதங்கிற. ஏய் நாடி இது எல்லாம் ஏன் அம்மா கொரியாவில் இந்த கண்ட்ரியில் இருக்கிற ரொம்ப 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 ஃபேமஸான ரொம்ப காஸ்ட்லியான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாங்க. இப்படி நீ இதை சாப்பிட்டு முடிக்கிறது தானா? எப்படியும் நீங்கள் அதை சரக்கோடு தானே வச்சு சாப்பிட்ருக்க போகிறீங்க. நீ மட்டும் நடி பண்ண நல்லா கூத்தடிச்சிட்டு வாயடிக்கிற பாரு நல்லா. ஏய், நான் நினச்சி கூட பார்க்கலடி, இப்போலாம் நீ டான்ஸ் ஆடுவியா? இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? நான் பண்ணணுமா? இப்படிலாம் பேசுவல நீ? சரி ஓகே, நான் என் உட்காடுறேன். எனக்கு நீ அங்கே ஆடினல, அவகிட்ட ஆடினல கையில் இருக்கும்போது, அந்த மாதிரி எனக்கு ஆடி காட்டு. ஐயோ, அதெல்லாம் என்னால் முடியாது. நீ ஆடுற, நான் பார்க்குறேன், புரிதா? எனக்கு கோவம் ரைஸ் ஆகுது. என்னை ஏதாவது தப்பாக பண்ண வச்சிடாத. எனக்கு கொஞ்சமாச்சும் காம் டவுன் ஆகணும். ஏய், நாங்கள் பார்ட்டி பண்ணணுன்னு வந்தோண்டி, எல்லாமே உன்னால் கெட்டு போச்சு. ஒழுங்கு மரியாதை எனக்கு என்டர்டைன்மெண்ட் கொடு. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சேரை போட்டு அப்படியே உட்காடுறான். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, அந்த ஃப்ளாஷ் லைட்ஸ் அது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே அவங்க உட்காந்துருக்கான். பாட்டு ஆரம்பிப்போமா? நான் பாட்டு பாடுறேன், நீ டான்ஸ் ஆடுனா. உருட்டி விளையாடும் தாயக்கட்ட நீ, வலுக்கி விழ வைக்கும் வளமட்ட நீ, மனகும் மலையாள கொல்லா புட்டு நீ, திரும்பி பார்க்காத தென்னா விட்டு நீ அப்படின்ட்டு அவன் பாட ஆரம்பிக்கிறான். நீங்கள் இங்கே வேற வழியே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் ஆட்டிக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கீங்க, ரொம்ப எம்பாரஸ்டா. இதில் என்ன இடுப்பு? இவளுக்கு ஆடலாம் தெரியாதுன்னு நினச்சனே, ஆனால் இப்படி ஆடுறா, செம்மையா இருக்கா. டேய் ஜங்குகா, பார்த்தா என்னடா பண்ணுற? அப்படிலாம் யோசிக்காத, அவள் உனக்கு யாருமே கிடையாது, புரிதா? பின்னாடி அப்படியே சாங் ஓடிட்டு இருக்கு.
நீங்கள் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஜங்குக் அவன் அப்படியே உங்கள் பாடி தான் ஃபோக்கஸ் பண்ணுறான். கடிச்சா கசக்காத ஸ்வீட்டு பீடா நீ, குடிச்சா எப்போ வரும் கோலி சோடா நீ, இடிச்சா உசுறு போகும் தண்ணி லாரி நீ, அடிச்சா போத வரும் பன்னிச்சேரி நீ. இப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் ஹிப்பில் அப்படியே அவன் ஹேண்டை வச்சு பேக்கில் நின்றுட்டு அப்படியே உங்கள் நெக்கில் அவன் ஃபேஸை வைக்கிறான். ஜங்குக் மாமா என்ன பண்ணுறீங்க? ஏய் வாரம் செம்மையா ஆடுறடி. நான் நினச்சி கூட பார்க்கல இப்பெல்லாம் ஆடுவேன்னு. ஆடு ஆடு, உங்களோட சேர்ந்து நானும் ஆடுறேன். அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே உங்களோட ஹிப்பு கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கீங்க, அவனும் கூட சேர்ந்து அப்படியே ஒரு வெஸ்டர்ன் டேங்கோ மாதிரி நீங்கள் 2 பேரும் ஆடிட்டுருக்கீங்க. ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நோஸை வச்சு உங்களோட நெக்கில் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஜங்குக்கா நீ என்ன பண்ணுற? ஏய் நான் உன்னை யாரு? ஆ மாமா மாமா என்ன பண்ணுற? எனக்கே தெரிலடி. ஒரு மாதிரி உன் டான்ஸை பார்த்து அப்படியே மயங்கிட்டான். ஏய் இரு, ஒரு சரகு பாட்டில் எடுத்துட்டு வந்துடுறா. அதெல்லாம் வேண்டாம், கையில் வாங்கி வச்சிருந்தா. ஏய் அதெல்லாம் மாடி குடிக்கிறீங்க? அது எனக்கு நல்லா தெரியும், பொண்ணுங்க குடிப்பாங்க. என்னோட கண்ட்ரியில் எல்லாருமே அப்படிதான். ஆனால் நீ அப்படி பண்ணுவ நான் நினச்சி கூட பார்க்கலையே. நீ என்ன இன்ட்ரோவர்ட் மாதிரி நடிச்சுட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டா? அப்படி கிடையாது. அப்படிதான் போல. ஏ சரகு குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில இருந்து அவன் வாங்கி அப்படியே குடிச்சுக்கிட்டே உங்களோட ஹிப்பில் அவன் அப்படியே வச்சுட்டு உங்கள் கூடயே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நீங்கள் திரும்பி அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கீங்க. அவன் ஃபுல்லாக ஒரு கல் படிச்சுட்டு, ஏன் பாரு, நான் இப்போ சொல்கிறத பங்காரம் நீ கேஷுவலாக எடுத்துக்கணும், மறந்துடணும், புரியுதா? ஆ என்ன என்ன சொல்ல போகிறீங்க? ஒன்றும் இல்லடி. எனக்கு என்னதான் உன்னை பிடிக்கலனாலும் உன்னை பிடிக்கக்கூடாது, உன்னை வெறுக்கணும்னு நினச்சாலும் என்னால் முடியலடி. ஏதோ ஒரு வகையில் நீ என்னை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. தா இந்த சாரியில் உன்னோட ஹிப் தெரியுது, ஒரு மாதிரி செவ்வன்றிருக்குடி. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்டாக அவனை பார்க்குறீங்க. நீங்கள் அவனை புஷ்ஷெல்லாம் பண்ணலை. ஏய் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், ஆனால் நீ அதை கேஷுவலாக எடுத்துக்கணும்டி, புரியுதா? அதை நீ மறந்துடணும். ஆ நேற்று பண்ணது மறந்துட்டல, அந்த மாதிரி, புரிதாடி? இது பண்ணது நான் மறந்துட்டேன் மாமா. ஆ அப்படிதாண்டி இருக்கணும். நான் பண்ணுறத என்னைக்கு பண்ணுறதையும் மறந்துடு. ஏன்னா நாளைக்கு நான் உன்னை ஹர்ட் பண்ணுவேன். அப்போ நீ ஃபீலிங்ஸ் வளர்த்துக்க கூடாதுல, புரிதா? நீ ஏன் என்ன ஹர்ட் பண்ணுவ? ஏன்னா எனக்கு உனக்கு பிடிக்காதுடி, எனக்கு உனக்கு பிடிக்காது. ஆனால் என்னால் எனக்கு கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல நீ என் பக்கத்தில் இருந்தனா. அதனால இது கேஷுவலாக மறந்துடு. ஆ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு செகண்ட் கூட டைம் கொடுக்காம அவன் அப்படியே உங்களை பெட்டில் தூக்கி போடுறான். தென் அந்த பாட்டிலை அப்படியே அவன் நைட் ஸ்டாண்டில் வச்சுட்டு உங்களை ஹோவர் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உனக்கு எனக்கு மியூச்சுவலாக இருக்கட்டும்டி, புரிதா? உனக்கு எப்படி வேணும்னு சொல்லு, நான் அப்படி பண்ணுறேன். ஆனால் நான் பண்ணுறத நீ மறந்துடணும். எனக்காகலாம் நான் பண்ணலடி, உனக்கும் பிடிச்சிருக்கு தானே? ஆ எனக்கு கேட்டா இது மட்டுமே எனக்கு வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து லவ்வும் வேணும் மாமா. இங்கே பாரு, என்கிட்ட இருந்து அதெல்லாம் எதிர்பார்க்காத, எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடாது பங்காரம், புரிதா? நான்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆனால் அதை விட பெஸ்ட்டாக நான் உனக்கு காட்டுறேன்டி, புரிதா? அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அவன் அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க கொஞ்சம் மெதுவா. மாமா ஏய் இரு, இப்போதானே ஆரம்பிச்சிரு. ஆ ஆ ஓ ஏய் நாடி பாடி உனக்கு நாடி ஸ்ட்ரக்சர் உனக்கு. ஆ ஜோலி கூட இப்படி இல்லடி, செம மாஸ்டி நீ சொன்ன மாதிரி. இடுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே புஷ் பண்ணுறான். மாமா ஏய் இரு கத்தாதுண்ணா.
ஏய் இறீனா போட வேண்டியதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே எடுத்துட்டு அப்படியே அவன் ஆல்ரெடி ரெடியாக வச்சிருக்க பாக்கெட்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு ஏய் போகடி இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹிப்பை பிடிச்சி மறுபடியும் புஷ் பண்ணுறான். மாமா ஓடி அவ்வளோதான் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஆரம் பாரு இதுக்கப்புறமா நான் கேட்கும் போல எனக்கு டான்ஸ் ஆடுவியாடி இல்லை நான் ஆட மாட்டேன் போ. ஏய் நீ ஆடுற புரிதா நான் கேட்கும் போதெல்லாம் நீ ஆடுற வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் அவன் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு நல்லா அப்படியே மெதுவாக அப்படியே ப்ரீத் விட்டுட்டே படுத்து தூங்கிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அன்சர்டனாக இருக்குது. உங்களுக்கும் ஜங்குக்கும் இன்னும் லவ்வே ஃபார்ம் ஆகலை. அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடக்குதே அப்படின்ட்டு. பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஜங்குக்கோட கேரக்டரே இப்படி தான். பட் ஆனால் அது உங்களுக்கு புரியாது. சரி ஓகேடா, நான் இப்படியே இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை இன்னும் நான் நல்லா பில்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் அழகாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, டேக் கேர், லவ் யூ ஆல், பை மியாவ் யூ, பாய். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. காதல் யூ பர்ஸ்.